ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் நம சிவாய போற்றுவோம். என் அன்பு குழந்தையே, எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யாருடைய முன் நிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஏற்படும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கிறேன். ஆனால் அது விதி என்னும் காற்றில் அங்கும் எங்கும் ஆடிக்கொண்டு இருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்த உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் கூறும் விளையாட்டு அதுதானே இப்போது போராடி உள்ளாய். துன்பம் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து என் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் குழந்தையே, மாயை விதியோ ஆட்கொள்ளும் பொழுது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது. இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நீ உணர்வாய். நீ என்னை அப்பா என்று அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரும் விதமாக அதிகரித்து விட்டது. என் குழந்தையின் கையை நான் பிடித்து இருக்கிறேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகர்வேன்? நீ என் குழந்தை. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்த செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. உன்னை கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அதை நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதை தான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா? எவ்வளவு பெரிய கடினமானதாக இருந்தாலும் அது சுலபமாக முடியும். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பா ஈசன் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும் உனக்கு. நாம் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய்? பயப்படாதே. நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமே. ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் நம சிவாய போற்றுவோம்.